Hello all, welcome back to SPD 360 the study plan report. In today's class, I am going to tell you the 11 golden points to make a perfect cup of tea. A nice cup of tea written by George Orwell. In the lesson, நம்ம 12th standard textbookல unit 2 prose கொடுத்திருக்காங்க. இந்த லெசனை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். A nice cup of tea வந்துட்டு ஜார்ஜ் ஆர்வெல் எழுதின ஒரு எஸ்ஸே. இந்த எஸ்ஸே 12th January 1946ல ஈவினிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஒரு மேகசின்ல பப்ளிஷ் ஆயிருக்கு. Before getting into the lesson, let's know something about the author. George Orwell's original name was Eric Arthur Blair. அவருடைய பென் நேம், புனை பெயர், அதாவது அவர் எழுதுகிற ரைட்டிங்ஸ்லாம் அவருடைய நேம் அவர் ஜார்ஜ் ஆர்வெல் அப்படின்னு கொடுத்துப்பாரு. அவர் ஒரு இங்கிலீஷ் நாவலிஸ்ட், எஸ்ஏயிஸ்ட், ஜேர்னலிஸ்ட் as well as a critic. He was born on 25th June 1903 at Motihari, Bengal, India. Some of his other works are very famous works in பார்த்தீங்கன்னா Animal Farm written in 1945 and 1984 அப்படின்ற புக்கு 1949ல எழுதியிருக்காரு. இந்த ரெண்டும் அவருடைய ரொம்பவே ஃபேமஸான ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். Let's get into the introduction of the lesson now. If you look up tea in the first cookery book that comes to your hand, you will probably find that is unmentioned or sketchy instructions. அதாவது according to George Orwell, உங்கள் கைக்கு ஒரு குக்கரி புக்கு கிடச்சிது, அதில் நீங்கள் டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ரெசிபியை தேடினா ப்ராபப்ளி யூ வில் ஃபைண்ட் நத்திங், எந்த ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனும் இருக்காது. ஆர் ரொம்பவே ஸ்கெட்சி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ரொம்ப சிம்பிளாக எதையாவது சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க அப்படின்னு ஜார்ஜ் ஆர்வெல் ஃபீல் பண்ணுறாரு. George Orwell felt it very curious because tea is one of the best stages of civilization and the best manner of making tea is always a subject of dispute. ஜார்ஜ் ஆர்வெல் பொறுத்த வரைக்கும் டீ அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் பற்றி புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆஸ்பெக்டாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணுற டீ, அவங்க ப்ரிஃபர் பண்ணுற டீயோட ஸ்டைல் பொறுத்து அவங்களுடைய சிவிலைசேஷனையே புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்ல வராரு. அதனால தான் ஒவ்வொரு கண்ட்ரியும் தாங்க பண்ணுறது தான் பெஸ்ட் மேனர் ஆஃப் மேக்கிங் டீ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ தட் இது உண்மையிலேயே எது பெஸ்ட் மேனர் ஆஃப் மேக்கிங் டீ அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோன்னா இஸ் ஆல்வேஸ் அ சப்ஜெக்ட் ஆஃப் டிஸ்பியூட். எப்போவுமே அது ஒரு கான்ட்ரோவர்ஷியலான விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த டாப்பிக்கை ஏன் வந்து குக்கரி புக்ஸில் போடலை அப்படின்றது ரொம்பவே ஒரு ஆச்சரியப்படுற விஷயமாக தான் இருக்குது. தென் he looked through his own recipe for the perfect cup of tea and found just 11 golden points. ஸோ இவ்வளோ கான்ட்ரவர்ஷியலான இந்த மேக்கிங் டீ இந்த விஷயத்தை அவர் குக்கரி புக்ஸ் எல்லாம் விட்டுட்டு தன்னுடைய ஓன் ரெசிபியை ட்ரை பண்ணும்போது, ஒரு பர்ஃபெக்ட் கப் ஆஃப் டீ மேக் பண்ண ட்ரை பண்ணும்போது he concluded with 11 golden points. அவருக்கு வந்து 11 points தான் வந்து அவர் இதுதான் பெஸ்ட் வே ஆஃப் மேக்கிங் டீ அப்படின்னு நமக்கு சொல்ல வராரு. அந்த 11 பாயிண்ட்ஸில் 2 of them would be agreed by all. கண்டிப்பாக அந்த 11ல் 2 பாயிண்ட்ஸை வந்து எல்லாரும் ஏற்றுக்க தகுந்ததாக இருக்கும். பட் அட்லீஸ்ட் 4 of the rest must be controversial. ஸோ அவருடைய 11 பாயிண்ட்ஸில் அட்லீஸ்ட் மினிமம் 4 பாயிண்ட்ஸ் எல்லாரும் மறுபடியும் கான்ட்ரோவர்ஷியலாக இருக்க போகுது, மற்றவங்களால் ஏற்றுக்க கொள்ள முடியாத மாதிரியான பாயிண்ட்ஸாக இருக்க போகுது. ஸோ அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம லெசனுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். நவ் வாட் ஆர் த 11 கோல்டன் பாயிண்ட்ஸ் ஃபார் மேக்கிங் அ நைஸ் கப் ஆஃப் டீ பார்க்கலாம். த வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஒன் ஷுட் யூஸ் இண்டியன் ஆர் சிலோனிஸ் டீ. ஸோ ஜார்ஜ் ஆர்வெல் என்ன சொல்கிறாரு, அவர் ஒரு இந்தியன் பார்ன் ஆத்தர், ஞாபகம் வச்சுக்கணும். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கண்டிப்பாக ஒருத்தவங்க வந்து இந்தியன் அப்படி இல்லைன்னா சிலோனிஸ் டீ லீவ்ஸை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணணும். சைனீஸ் டீ கூட நல்லா தான் இருக்கும், ஈவன் அது ரொம்ப எக்கனாமிக்கல், ரொம்ப சீப்பும் கூட வென் கம்பேர்ட் டு இந்தியன் ஆர் சிலோனிஸ் டீ. பட் அதிலேருந்து ரொம்ப ஸ்டிமுலேஷன் அவருக்கு கிடைக்கல, விச் மீன்ஸ் அந்த டீயை குடிக்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பெஸ்ட்டு டீ குடித்த உடனே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா ஒன் ஷுட் யூஸ் இந்தியன் ஆர் சிலோனிஸ் டீ அப்படின்றது ஜார்ஜ் ஆர்வெலோடைய பாயிண்ட். Now the next point number 2. Tea should be made in small quantity in a teapot made of china or earthenware.
அதாவது டீயை கம்மியான அளவு தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுவும் அந்த டீ போடுற பாத்திரம் பார்த்திங்கன்னா சைனா வேராக இருக்கணும், அப்படி இல்லைன்னா எதன் வேராக இருக்கணும். அதாவது மண் பாண்டமாக இருக்கணும், அப்படி இல்லாட்டி செராமிக் வேராக இருக்கணும். அண்ட் ஆல்சோ டீ அவுட் ஆஃப் அன் urn இஸ் ஆல்வேஸ் tasteless. urn URN அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ ஒரு பிக் வெசல், ஒரு பெரிய பாத்திரம். ஆர்மி டீ மேட் இன் கால்ட்ரான் டேஸ்ட் ஆஃப் கிரீஸ் அண்ட் ஒயிட் வாஷ். ஆர்மியில் போடுற டீ பார்த்தீங்கன்னா பெரிய பாத்திரம், ஒரு பெரிய கால்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் போடுவாங்க. அந்த டீ பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் அ ஸ்மெல் ஆஃப் கிரீஸ் அண்ட் ஒயிட் வாஷ். ஸோ எப்போவுமே வந்து ரொம்ப லார்ஜ் குவான்டிட்டியில் செய்யும்போது அது டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். இதுவே கம்மியான குவான்டிட்டியாக பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம நார்மலாக சமைக்கிற எல்லா விஷயத்துலையும் எல்லா டிஷ்ஷஸ்லேயுமே ஃபீல் பண்ணியிருப்போம். இது டீக்கும் பொருந்தும் கண்டிப்பாக. Here comes George Orwell's point number 3. The teapot should be warmed beforehand. This can be best done by placing it on the hob than the usual method of swilling it out with hot water. அதாவது டீ பாட்டை முன்னாடியே கொஞ்சம் வார்ம் பண்ணி வைக்கணும். ஐ மீன் டீ பாட்டில் ஹாட் வாட்டரை ஃபில் பண்ணி தென் டீ பவுடர் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக முன்னாடியே வெறும் டீ பாட்டை வார்ம் பண்ணிவிட்டு தென் அதில் நம்ம வாட்டரை போர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ முன்னாடியே வெறும் பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு அண்ட் தென் ஆட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. Next, point number 4. The tea should be very strong. For a pot holding a quart, 6 heaped spoons of tea would be right. அதாவது டீ கண்டிப்பாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது ஜார்ஜ் ஆர்வெலுடைய பாயிண்ட். இது ஜார்ஜ் ஆர்வெல் மட்டும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டீ லவர்ஸ் வந்து டீ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஈவன் நான் கூட அப்படி தான். அக்கார்டிங் டு ஜார்ஜ் ஆர்வெல் 1 quart அளவுக்கு இருக்கக்கூடிய டீ பாட்டில் டீ எடுக்கிறதுக்கு 6 heaped spoons ஆஃப் டீ would be right அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த ஸ்பூன் அளவு பாருங்கள், 6 heaped spoons. ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி குவிஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 6 times ஆஃப் த ஸ்பூன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தான் வந்து டீ ஸ்ட்ராங்காக இருக்கும், சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்றது ஜார்ஜ் ஆர்வெலுடைய பாயிண்ட். Moreover, George Orwell says, 1 strong cup of tea is better than 20 weak ones. Tea lovers always like strong tea அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது 20 cup of tea நீங்கள் குடித்தா கூட 1 cup of strong tea குடித்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு ஈக்குவல் ஆகாது. ஸோ 20 கப்பு லைட் டீயை விட 1 கப்பு ஸ்ட்ராங் டீ குடித்தாலே போதும், இட்ஸ் பெட்டர் அப்படின்னு சொல்கிறார். Next, move on to the point number 5. The tea should be put straight into the pot. No strainers, muslin bags to imprison tea. அதாவது டீயை டைரெக்டாக டீ பாட்டில் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டெய்னர்ஸ் எல்லாம் வச்சு அதை ஃபில்டர் பண்ணுற மாதிரி முஸ்லிம் பேக்ஸ், ஐ மீன் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா டீ பேக்ஸ், அந்த மாதிரி எல்லாம் டீ லீவ்ஸை இம்ப்ரிசன் பண்ணுற மாதிரி பூட்டி வைக்கிற மாதிரி இந்த ஸ்டெய்னர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் டீ லீவ்ஸ் டைரெக்டாக அந்த வாட்டரோட பாயில் ஆகி இன்ஃப்யூஸ் ஆகணும் அப்படின்றது ஜார்ஜ் ஆர்வெலுடைய பாயிண்ட். He also says if tea is not loose in the pot, it never infuses properly. ஸோ அந்த வாட்டரில் டைரெக்டாக டிசால்வ் ஆகாமல் அப்படி இன்ஃப்யூஸ் ஆனால் தான் டீயோடைய பெட்டர் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வராரு. இப்படி நம்ம வந்து முஸ்லிம் பேக்ஸு ஸ்ட்ரெயினர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அந்த டீயோட ரியல் டேஸ்ட்டை வந்து நம்ம மிஸ் பண்ணுவோம், அது சரியாக இன்ஃப்யூஸ் ஆகாது அந்த வாட்டரில் அப்படின்னு சொல்கிறாரு. மூவிங் ஆன் டு த பாயிண்ட் நம்பர் 6. One should take the teapot to the kettle and not the other way about. The water should be boiling at the moment of impact, is that one should keep it on the flame while one pours. அதாவது டீ பாட்டை கெட்டில் இருக்கக்கூடிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் அந்த பாயிலிங் கொதிச்சிட்ருக்க தண்ணியை டைரெக்டாக டீ பாட்டுக்குள்ளே ஆட் பண்ணணும். இதை வந்து மாற்றி பண்ணக்கூடாது. ஐ மீன் கெட்டில் டீ பாட்டு இருக்கிற இடத்துக்கு தூக்கிட்டு போய் தண்ணியை ஊற்றணுன்னா அதுக்குள்ளே அந்த கொதிச்சிட்ருக்கிறதெல்லாம் அடங்கிடும், தண்ணியோட சூடு குறைஞ்சிரும். அந்த 1 செகண்ட் 2 செகண்டை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. கெட்டில் வந்துட்டு இந்த பிக்சரில் பார்க்குறீங்களே இதுதான், இது வந்து தண்ணி பாயில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெசல். ஸோ இதை வந்து டைரெக்டாக டீ பாட்டு இருக்க இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தண்ணியை டீபாட்குள்ளே ஊற்றும் போது அந்த மூமெண்ட் ஆஃப் இம்பேக்டில் வந்து தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராரு. ஸோ எவ்வளோ ரசித்து எழுதியிருக்காருல்ல. லெட்ஸ் see what he says in the point number 7. After making the tea, stir it well or give the pot a good shake afterwards, allowing the leaves to settle down. அதாவது டீ லீவ்ஸை பாயிலிங் வாட்டரில் ஆட் பண்ணதுக்கப்புறம் டீ பாட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறம் we should stir it well. அடிக்கடி கொஞ்சம் ஸ்டிர் பண்ணி விடணும். ஸோ தட் த டீ லீவ்ஸ்
வந்து நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி, ஆர் இட்ஸ் பெட்டர் டு டேக் த டீ பாட் அண்ட் கிவ் இட் அ குட் ஷேக், நல்லா ஒரு ஷேக் பண்ணி விடுறது கூட இன்னும் நல்ல எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த பாயிண்ட் நம்பர் 8. Drink tea out of a good breakfast cup is that cylindrical cup because it holds more tea and is always half cold before one has well started on it. அதாவது டீ குடிக்கிறதுக்கு பொருத்தமான கப்பு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் கப்பு தான் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. ஃப்ளாட் கப்பை விட சிலிண்ட்ரிக்கல் ஷேப் கப்பு பெட்டராக இருக்கும். பிகாஸ் இட் ஹோல்ட்ஸ் மோர் டீ. ஸோ குவான்டிட்டி ஆஃப் டீ இதில் நமக்கு ஜாஸ்தி கிடைக்கும். அண்ட் ஆல்சோ அதில் ஊற்றி வச்சுட்டு ஒருத்தர் அதை குடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே இட் வில் பி ஹாஃப் கோல்டு, அதாவது குடிக்கிற அளவுக்கு ஹாட்டாக பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுவே ஃப்ளாட் கப்பாக இருந்தால் ரொம்பவே சீக்கிரம் ஆறி போயிடும், அதுவும் சரியாக இருக்காது இல்லையா. நெக்ஸ்ட் கம்ஸ் பாயிண்ட் நம்பர் 9. Pour the cream off the milk before using it for tea. Milk that is too creamy always gives tea a sickly taste. அதாவது டீயில் ஆட் பண்ணுறதுக்கு, டீயில் மில்க் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்க க்ரீமி லேயர், அந்த க்ரீமை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பிகாஸ் டீ வந்து ரொம்ப க்ரீமியாக இருந்துச்சுன்னா இட் வில் கிவ் சிக்லி டேஸ்ட். அந்த டேஸ்ட் வந்து நாக்கில் அப்படியே ஒட்டிக்கிட்டு டீயோடைய ஃப்ளேவர் நமக்கு கிடைக்காம ஒரு க்ரீமி டேஸ்ட் வந்து கொடுக்கும். சில பேருக்கு அது பிடிக்கலாம், பட் ஜார்ஜ் ஆர்வெலுக்கு அது பிடிக்கல போல இருக்குது. ஸோ தட் ஹீ சேஸ் இட்ஸ் பெட்டர் டு ரிமூவ் த க்ரீம் ஆஃப் த மில்க் before using it for tea அப்படின்னு சொல்கிறாரு. Next comes point number 10. Pour tea into the cup first and then add milk so that one can exactly regulate the amount of milk. அதாவது first டீ கப்பில் plain டீயை ஊற்றிக்கோங்க and then add milk so that நீங்கள் வந்து எவ்வளோ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக டீ வேணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி you can regulate the amount of milk. இதுவே ஆப்போசிட்டாக, ஐ மீன் ஃபஸ்ட்டு நீங்கள் மில்க் ஆட் பண்ணிவிட்டு தென் டீயை போர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராங்காக டீ ட்ரை பண்ணும்போது த குவான்டிட்டி ஆஃப் டீ மேபி லார்ஜ் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஜார்ஜ் ஆர்வெலுடைய பாயிண்ட் தான் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லை. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் த பாயிண்ட் நம்பர் 11. ட்ரிங்க் டீ இன் ரஷ்யன் ஸ்டைல் விதவுட் சுகர். ஓ மை குட்னஸ், யோசிச்சே பார்க்க முடியல என்னால். ஜார்ஜ் ஆர்வெல் himself says that he is minority here. கண்டிப்பாக அவர் மைனாரிட்டி தான். பிகாஸ் how many of us can drink tea without sugar? Just imagine. He also gives justification for this point. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, adding sugar in tea destroys the taste and flavor of tea. டீயில் நம்ம சுகர் ஆட் பண்ணுறதுனால நமக்கு டீயோடைய நேச்சுரல் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ ஹீ சேஸ் சுகர் ஆட் பண்ணி டீ குடிக்கிறது ஈக்குவல் டு வெறும் ஹாட் வாட்டரில் சுகரை டிசால்வ் பண்ணி குடிக்கிறது. அண்ட் நீங்கள் வாட்டரில் பேசாமல் சால்ட் அண்ட் பெப்பர் ஏதாவது ஆட் பண்ணி குடிச்சிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணி டீ குடிக்கிறதும் இந்த ட்ரிங்க்ஸும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவல் டீனா அது பியருக்கு ஈக்குவலாக பிட்டர் டேஸ்ட் கொடுக்கணும், ஒரு கசப்பான டேஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். What a comparison, tea with beer. Interesting. These are the 11 golden rules of George Orwell for making a nice cup of tea. மறுபடியும் ஒரு recap பார்த்துடலாம். First point, one should use Indian or Ceylonese tea. Point number 2, make in small quantity in a teapot. Point number 3, teapot should be warmed beforehand. Point number 4, tea should be very strong as tea lovers likes. Point number 5, put the tea leaves directly, don't use strainers. Point number 6, take the teapot to the kettle and not the other way. Point number 7, stir the tea or shake the teapot. Point number 8, prefer cylindrical breakfast cup which holds more tea. Point number 9, remove cream from milk to avoid sickly taste. Point number 10, first pour tea into the cup and then add milk. Point number 11, drink tea without sugar. ஸோ இந்த பாயிண்ட்ஸை ட்ரை பண்ணி ஒரு நைஸ் கப் ஆஃப் டீயை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபார் மோர் சச் வீடியோஸ் subscribe to SP360 and click on the bell button for notification. Thank you. Bye bye.